கட்டும் யோகம் யாருக்கு? கைரேகை ஜோதிடத்தின் கைரேகை சாஸ்திரத்தின்படி வீடு கட்டும் வீடு மனை வாசல் பொருள் பண்டம் சொத்து சேர்க்கைகள் உண்டாகும் யோகம் யாருக்கு என்பதை இந்த வீடியோவினை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் இருப்பதை அவர்களின் உள்ளங்கையில் உள்ள சிலர் குறிப்பிட்ட ரேகைகள் மற்றும் அடையாளங்களை வைத்து அறியலாம். வீடு கட்டும் யோகம் அல்லது சொத்துக்களை சேர்ப்பதற்கான முக்கிய அறிகுறிகளும் இதோ. உங்கள் கையில் இந்த ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ள முழுமையாக பாருங்கள். இதுவரைக்கும் என்னுடன் வசிரஜி கைரேகையின் ஜோதிடன் சேனலில் இணைந்து கொள்ளாதவர்கள் வீடியோ கிளிக் பண்ணி பக்கத்தில் விலைக்கிழமை கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல இதை அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு விசேஷமான குறியீடுகள் இருந்தால் எழுதி கேளுங்கள். முழுமையாக பாருங்கள், பகிருங்கள், மற்றவர்கள் பயன்பெறட்டும். கிளிக் பண்ணத்தான் உங்கள் இமெயில் அட்ரஸுக்கு நான் போட்டப்பட அனைத்து வீடியோக்களும் வந்து சேரும். அது மட்டுமில்லாமல் இந்த வீடியோ முடிவரைக்கும் பாருங்கள், உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். விதி ரேகை. முதலாவது ரேகை உங்களுக்கு இந்த வீடை கட்டுவதற்கான யோகம் இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்வதற்கான ரேகை விதி ரேகையே. விதி ரேகையானது உங்களின் மணிக்கட்டில், அதாவது கங்கண ரேகையில் இருந்து மணிக்கட்டில் இருந்து தொடங்கி நட்டுவிரலான சனிமேடுக்கு கீழே உள்ள பகுதி, அதாவது மேட்டை நோக்கி சனிவிரலை நோக்கி நேராகவும் தெளிவாகவும் சென்றால் அந்த நபர் தனது சொந்த முயற்சியால் வீடு நிலம் போன்ற சொத்துக்களை சேர்க்கும் யோகம் கொண்டவராக காணப்படுவார். பணப்பிரச்சனை இவருக்கு இந்த காலத்திலும் இருக்காது. இவருடைய காலத்தில் வேற ஒரு பல கோடிகளுக்கு சொந்தக்காரராக மாறுவார். எந்த வெட்டுக்கோடுகளோ இடையூறுகளோ இன்றி முறிவுகளும் இன்றி தெளிவான நிலையில் கங்கண ரேகையிலிருந்து ஆரம்பித்து நட்டுவிரலான விதி ரேகையானது நீண்டு சென்று நடுவிரலை சென்றடைவதுடன் ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இதய ரேகை போன்றன வேறு கோடுகள் வெட்டுக்கோடுகள் இன்றி தெளிவாக காணப்பட்ட சகலகலா யோகமும் இவருக்கு கிடைக்கும். அடுத்தது சூரிய ரேகை. இந்த சூரிய ரேகையானது மோதிர விரலுக்கு கீழே உள்ள சூரிய மேட்டில் உள்ள சூரிய மேட்டில் உள்ள ஒரு தெளிவான ஒரு கோடு இருப்பது பெற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும். இந்த நட்டு விரலுக்கும் சின்னி விரலுக்கும் இடையிலான விரலுக்கு கீழே உங்களுக்கு ஒரு மெல்லிய தெளிவற்ற நிலையில் உள்ள தெளிவான நிலையில் வேற எந்த குறியீடுகளோ வெட்டுக்கோடுகளோ இன்றி கோடு இருந்தால் உங்களுக்கு உங்களின் புகழ் வெளியில தெரிய வர்றது உங்களின் அடையாளம் அதிர்ஷ்டம் இந்த கோடாகும். இது ஒருவருக்கு கௌரவத்தையும் வாழ்நாளில் பிற்பகுதியின் பெரிய சொத்துக்களையும் வீடு கட்டும் வசதியையும் பெற்றுத்தரும். அடுத்தது மூன்றாவது செவ்வாய் மேடு, மவுண்ட் ஆஃப் மார்ஸ். உள்ளங்கையில் கட்டை விரலுக்கு அருகிலுள்ள செவ்வாய் மேடு அல்லது வெளிச்செவ்வாய் மேடாகவோ அல்லது சிவப்பாகவோ இருந்தால் அவர்களுக்கு சொத்து சுகம் அதிகம் கிடைக்கும். மேல் செவ்வாய் கீழ் செவ்வாய். மேல் செவ்வாய் கீழ் செவ்வாய் என்றது பெற்றுவிரலுக்கு மேலே ஒரு செவ்வாய் மேடும் இந்த இடத்துலையும், சின்னி விரலுக்கு கீழே புதன்மேட்டுக்கு கீழே ஒரு செவ்வாய் மேடும் இருக்கும். இந்த செவ்வாய் மேடானது சுவந்து காணப்படுவது சொத்து சுகம் அதிகம் கிடைக்கும் வாய்ப்புகளை தரும். செவ்வாய் நிலத்துக்கு காரகன் என்பதால் இந்த மேடு வலுவாக இருப்பது வீடு கட்டுவதற்கு மிக அவசியம். இந்த மேட்டில் பலதரப்பட்ட பின்னல் வடிவிலான கோடுகளோ குறியீடுகளோ இன்றி காணப்படும். அதாவது பாய் போன்ற வடிவிலான கோடுகள் இருப்பது துரதிர்ஷ்டத்தை தரும். கருப்பு மச்சம் இருப்பது துரதிர்ஷ்டத்தை தரும். சனீஸ்வரரை குறிக்கின்றது கருப்பு மச்சம் இருந்தால். முக்கியமான அடையாளங்களாக சதுரம் என்பது குறுமேட்டில் ஆள்காட்டி விரலுக்கு அடியில் சதுர வடிவிலான அடையாளம் இருந்தால் அவர்கள் சொந்தமாக பெரிய வீடு கட்டும் யோகத்தை பெறுவார்கள். ஆனால் சட்ட சிக்கல்களில் மாட்டி விடாமல் கவனமாக இருங்கள். சட்ட சிக்கல்களில் வந்துவிடும். வீடு கட்டுவதில்
குடும்ப வாழ்க்கையினால் சட்ட சிக்கல் ஏற்படும். இந்த குறுமேட்டில் சதுர வடிவிலான குறியீடு இருந்தால். ஆனால் வீடு கட்டும் யோகம், சொந்த முயற்சினால் வீடு கட்டும் யோகம் இந்த சதுரம் குறுமேட்டில் இருந்தால், ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருந்தால், அதாவது பெருவிரலுக்கு பக்கத்துல நடுவிரலுக்கும் இடையிலான அந்த விரல்ல கீழே ஆள்காட்டி விரலுக்கு கீழே இந்த சதுர வடிவிலான அடையாளம் இருந்தால் அவர்கள் சொந்தமாக பெரிய வீடு கட்டும் யோகத்தை பெறுவார்கள். மீன் சின்னமானது இந்த வெட்டுக்கோடுகள் வந்து தெளிவான நிலையில் உடையாமல் தெளிவான நிலையில் பிஸ் சின்னம் மணிக்கட்டு அல்லது விதிரேகையின் அருகில், அதாவது கையின் அடிப்பகுதியில் விதிரேகை கூட தொடர்பட்டோ அல்லாட்டி விதிரேகையின் அருகிலோ இந்த மணிக்கட்டுக்கு அருகில் மீன் போன்ற அடையாளம் அமைந்திருப்பது மிகவும் சுகமானது. இது எதிர்பாராத சொத்து சேர்க்கையை குறிக்கும். எதிர்பாராத வனவரவு, எதிர்பாராத சொத்து சேர்க்கைகள், திடீர் திருப்பத்துடன் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியது. இந்த பிஸ் போன்ற வடிவம் கங்கண ரேகைக்கு அருகில், மணிக்கட்டுக்கு அருகில், மணிக்கூடு கட்டுற இடம் தான் மணிக்கட்டு, மணிக்கட்டுக்கு அருகில் இருந்தால் சரி, அதாவது விதிரேகையின் நுனியில். சரி, குறுமேடானது பெருவிரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில இந்த குறுமேடு இருக்கும். இந்த குறுமேடு ஆள்காட்டி விரல் என்று அழைக்கப்படும். இந்த ஆள்காட்டி விரலுக்கு அடியில் உள்ள மேடு நன்கு உயர்ந்த காணப்படல் வேண்டும். பாய் போன்ற வடிவங்களோ அடம்பரமான வெட்டுக்கோடுகளோ கருப்பு மச்சமோ இன்றி தெளிவான நிலையில் நன்கு உயர்ந்து உப்பி குறுமேடானது ஆள்காட்டி விரலுக்கு அடியில் உள்ள மேடு நன்கு உயர்ந்து காணப்பட்டால் அவர்கள் சமூகத்தில் அந்தஸ்துடனும் சொந்த வீட்டில் வசிக்கவும் கூடிய அமைப்பை பெறுவார்கள். இவர்களுக்கு கடைசி பூர்வீக ரீதியான வீடு அமையும். அது மட்டுமில்லாமல் ஒருவருடைய ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இதய ரேகை, விதி ரேகை போன்றன தெளிவாக வேறெந்த வெட்டுக்கோடுகளும் இல்லாமல் காணப்பட்டு சூரிய ரேகையின் மேல் நேரான கோடாக ஒரு கோடு மட்டும் காணப்பட்டால் இவருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆயுள் ரேகையானது மேல் நோக்கி நின்று சென்று குறுமேட்டை சென்றடைந்தால் இவருக்கு அதே நேரம் சூரிய ரேகையும் காணப்பட்ட இவர் புகழ்பட்டவராக காணப்படுவதுடன் புகழ் வழியில் தெரிய வரும். ஆனால் அந்த சூரிய ரேகையில் எந்த வெட்டுக்கோடுகளும் இல்லாவிட்டில் இவர் எவ்வளவுதான் இவருடைய புகழ் தெரிஞ்சாலும் இவருடைய சொந்த பேரில் வேறு புகழ் தெரியாமல் இவரே மறைந்திருந்துதான் இவருடைய முயற்சியை மேற்கொண்டு கொண்டு போவார். அதே நேரம் இந்த ஆயுள் ரேகையிலிருந்து நீண்டு சென்று குற்றுமேட்டை சென்று அடைந்தால் இவருக்கு அரச வேலை கட்டாயமாக 28-30 வயதுக்கு கிடைக்கும். கௌரவமான அரச வேலை இவருக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்தது, இந்த விஸ்வத்தி சின்னமானது 100% இருக்கும். இவர்கள் ஆன்மீக ரீதியான பயணம் மேற்கொள்வதுடன் இவருக்கு பிள்ளையாரின் அருளினால் சகல யோகமும் உண்டாகும். அதப்போல தாமரை போன்ற வடிவம் மற்றும் சக்கரம் போன்ற வடிவிலான வட்டத்துக்குள்ள சக்கரமா இருக்கணும். சரியா? வெறும் அரம்புறமான வெட்டுக்கோடுகளா இருக்க சக்கரம் முடிவணுங்கோ. பாய்ப்பின்னல் வடிவிலான ரேகைகள் இருந்தால் தடைகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், வனங்கள் கையில் தள்ளாமை, ஏமாற்றம், கடன் தொல்லைகள் ஏற்படும். சரியோ? உங்களுக்கு பண வரவு மற்றும் சொத்து சேர்க்கை, வீடு மனை யோகம் உண்டாவதற்கு முக்கியமான ரேகை விதி ரேகை. அடுத்தது ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இதய ரேகை போன்றன தெளிவாக காணப்பட வேண்டும். ஆனால் தொழிலுக்குரிய ரேகையான விதி ரேகை வெட்டுப்படாமல் தெளிவான நிலையில் கங்கண ரேகையிலிருந்து ஆரம்பித்து நடுவிரலை சென்றடைய வேண்டும். சரியோ? இல்லாட்டில் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டு இடையிலிருந்து தோன்றினால் அந்த தோன்றிய காலத்தில் இருந்து செல்லும். அதே நேரம் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையில் ரேகைகள் தோன்றி மறையும். சிலவருக்கு சில அதிர்ஷ்டமான ரேகைகளும் துரதிர்ஷ்டமான ரேகைகள், புள்ளிகள், குறியீடுகளும் தோன்றி மறையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவை, அதாவது ஜாதகமானது பிறப்பிலிருந்து நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ அந்த டேட், அதாவது திகதி, நேரம், மாதம், கிழமை அந்த ரீதியில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா கைரேகையில் மாற்றம் ஏற்படும். சிலருக்கு மட்டும் மாற்றம் ஏற்படாட்டியும் கை ரேகைகள் மாறாட்டியும் அதுல சில குறியீடுகள், புள்ளிகள், மச்சங்கள் போன்றன
கொஞ்ச காலம் செல்ல இடையில தோன்றி கொஞ்ச காலத்துல மறைஞ்சிடும். சிலருக்கு கருப்பு மச்சம் தோன்றும். அது சில இடங்கள்ல தோன்றும் போது சனீஸ்வரரால் தொல்லைகள், சனீஸ்வரனால் நன்மைகளும் இடத்தை பொறுத்து மாறுபட்டு பலன் தரும். சரியா? அதே போல இப்ப மகரம், கும்பம் போன்ற ராசியினருக்கு இந்த மச்சம் தோன்றினால் யோகமான பலன்களை வழங்குவார். கருப்பு மச்சம் தோன்றினார். சரியா? அந்த காலத்தில் அவர்களுக்கு அதுவும் சனி திசையில் நடந்துச்சுன்னா வீடு கட்டும் யோகம் ஏற்படும். ஓகே. அதே நேரம் இவர்களின் முயற்சியினால் இவர்கள் முன்னேற்றலாம். ஒருவரும் நம்பிக்கையும் முயற்சியும் வேண்டும். இவற்றுடன் எனக்கு இந்த ரேகைகள் எல்லாம் இருக்குன்ட்டு படுத்து நிறுத்தோண்டா வந்துருமா? இல்ல, நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அத்துடன் அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறது இதே போல உங்கள் ஜாதகம் என்பது மாற்றமடையான்னு சொன்னால் அந்த ஜாதக ரீதியில் யாருக்கு வீடு கட்டும் யோகம், என்னென்ன கிரகம் எப்படி இருந்தால் எந்த இடம் வீட்டுக்குரிய சொத்துக்குரியது என்பதையெல்லாம் அலட்சி ஆராய்ஞ்சு சுருக்கமாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.